Hey all, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் Thursday மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ப்ளஸ் எங்களுக்கு லஞ்சும் இன்றைக்கி இதுதான். இன்றைக்கி பாப்பா ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன், ஸோ நாங்களும் அதுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆஃப்டர்நூன். ஸோ அதனால் எங்களுக்கும் சேர்த்தே பண்ணுற மாதிரியான ஒரு ஒன் பாட் மீல் குக்கரில் தான் செய்ய போகிறேன். மஷ்ரூம் போட்டு ஒரு புலாவ், ரொம்ப சிம்பிளான புலாவ், பட் நிறைய ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அடுத்தது வந்து ஒரு பெருசாக இருந்தது வெங்காயம், ஸோ அதனால் ஒன்று தான் எடுத்திருந்தேன். நீல வாக்கில் நறுக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா 4 பச்சை மிளகா. நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் மஷ்ரூம் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம போடுறதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கலாம், முன்னாடி கட் பண்ண வேணாம், க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து தாளிப்பு பார்த்திங்கன்னா வந்து வெறும் இந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா, பிரிஞ்சி இலையும் நான் வந்து ஷா ஜீரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜீரகம் போட்டிருந்தேன். நீங்கள் நார்மல் ஜீரகம் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம், பட் அந்த ஷா ஜீரா வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரியாணி புலாவுக்கெலாம் நல்லாயிருக்கும். அதை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குனா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி புலாவ் எல்லாத்துக்குமே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம எந்த ட்ரை மசாலா பவுடரும் சேர்க்க போகிறது கிடையாது. நான் வந்து மஞ்சப்பொடி கூட சேர்க்க போகிறது இல்லை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து மஞ்சப்பொடியை சேர்த்துக்கலாம். இதில் நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, வீட்டில் செஞ்சுருந்தாலும் சரி, ஸ்டோர் பாட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். நான் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. மஷ்ரூம் நறுக்கிற மஷ்ரூம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூம் தண்ணி விடும். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் தண்ணி விட்டு அது சுண்டி அது வதங்கட்டும். அதுக்காக மஷ்ரூம் போட்டுட்டு நீங்கள் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. நான் வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா தான் இது. ஸ்டோர் பாட்டாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி எடுக்கலை. நான் மாற்றி மாற்றி பண்ணுவேன், சீரக சம்பா இல்லைனா நீங்கள் வந்து பச்சரிசி பாஸ்மதி அரிசி எதில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு புலாவ் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பச்சரிசியில் தான் சேர்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பச்சரிசி உதிரியாக வருமானு நினைக்காதீங்க, பச்சரிசி நல்லாவே உதிரியாக வரும். கரெக்டாக தண்ணி அளவு வச்சு நம்ம கரெக்டாக விசில் வச்சு எடுத்தோம்னா வெரைட்டி ரைஸ்க்கெலாம், நம்ம இப்போது லெமன் ரைஸ் இதெல்லாம் தேங்காய் சாதத்துக்கெலாம் பச்சரிசி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இதுக்கும் நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து அவ்வளோதான், மூடி போட்டு விட்டுற வேண்டியது தான். 2 விசில், நான் வந்து 3 விசில் வச்சுருந்தேன். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1 விசில் 2 விசில் போதும். உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி, குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகாக உதிரியாக வந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பச்சரிசியில் தான் நான் பண்ணியிருந்தேன், ஆனால் நல்லா அழகாக உதிரியாக வந்தது. என்னடா ரொம்ப பிளண்ட்டாக இருக்குமான்லாம் நினைக்காதீங்க. காரம், பச்சை மிளகா காரம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ப்ளஸ் பிரியாணி மசாலா மட்டும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நெய், பச்சை மிளகா, பிரியாணி மசாலா, இதோட ஃப்ளேவரே வந்து ரைஸ் உங்களுக்கு வேறு எதுவுமே இதில் தேவைப்படாது. நம்ம திருப்பி மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு செஞ்சால் டெய்லியும் ஒரே மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். தொட்டுக்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைத்தா அப்படிங்கிறதோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாலட் மாதிரி. நான் வெறும் கேரட்டும் குக்கும்பர் மட்டும்தான் போட்டிருக்கேன் பசங்களுக்காக. ஆனியன்லாம் போடலை. குக்கும்பரே உங்களுக்கு ரொம்ப தண்ணி விட்டுரும் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கொடுக்கும்போது. இல்லை நீங்கள் ஆனியனும் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ கெட்டியாக தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க.
நல்லாயிருக்கும். நான் அதில் பார்த்தீங்கன்னா கேரட், குக்கும்பர், அதில் வந்து கொஞ்சம் தயிர், உப்பு, அதுக்கப்புறம் ரோஸ்டட் ஜீரா பவுடர் பண்ணி வச்சுருப்பேன்ல நான், அந்த ரோஸ்டட் ஜீரா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கிட்டேன். நல்லாயிருக்கும். ரோஸ்டட் ஜீரா பவுடரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட புதினா பவுடர் இருந்திருந்தா அதுவும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த புலாவுக்கு சாலடு இல்லை நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பன்னீர் ஃப்ரை பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு இந்த சாலட் அண்ட் ரைத்தா மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றது என்னவோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறது தான் பெட்டர். எதுவும் மிச்சம் கொண்டாடாத அளவுக்கு பேக் பண்ணால் போதும். அண்ட் இதுதான் இன்றைக்கி அவங்க ஃபங்க்ஷன், அதாவது ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகியிருக்காங்க என்னோடய யங்கர் டாட்டர். இதுக்கு மேக்கப் பண்ணவே மார்னிங் எனக்கு டைம் சரியாக இருந்தது. அதனால தான் குயிக் ரெசிபி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.